வாழ்வாயம்மா. மாதவர் தோர் புகழ்ந்து மகிழ்வாயம்மா. அம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா. திங்களனிந்த சிவ சங்கரனின் மகனாம். திங்களனிந்த சிவ சங்கரனின் மகனாம். செங்கதிர் வேலவனின் திருவருளாலே நீ செங்கதிர் வேலவனின் திருவருளாக நீ மங்களமாகவே மனமங்களமாகவே வாழ்வையம்மா நீ வாழ்கே. உன் குலவாழ்கே உன் குடிவா. பெருக்கத்து வேண்டும் மனிதன் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு பெருமைக்குரிய இடம் அடைந்தால் பணிவுடன் இருக்க வேண்டும். சிறுமையான சுருக்கத்தில் தன் உயர்வை காக்க வேண்டும் என்ற முறையினுடைய இடத்தினுடைய தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் இடத்தில் உங்களை பற்றி சகலம் தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றி ஒரு சில விவரம் கேட்கணும். கேட்டால் தகுந்த விவரமாக வருகிறதா அப்படிங்கிறத போக போக பார்க்கணும். கண்டிப்பா சாமி. விவரமா கேட்டீங்க அப்படின்னா அந்த விவரத்திற்கு தகுந்த விவரம் என்னாலும் சொல்ல முடியும். சில பேர் விவரம் கேட்கறேன்னு சொல்லிட்டு முதல்ல விவரமே இல்லாமல் போயிடும். அப்படி எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஏன்னா படித்தவங்களெல்லாம் அறிவாளியும் கிடையாது, படிக்காதவர்களெல்லாம் முட்டாளும் கிடையாது. சிறு பிள்ளைகள் ஏன்னா பெரியவரெல்லாம் பெரியவரும் இல்லை, சிறியவரெல்லாம் சிறியவரும் இல்லைன்னு இருக்காங்க. ஏன்னா அறிவாளியும் ஒரு இடத்துல சேர்ந்தா 3 வழிகள் உண்டாகும். அப்போ பல விதமான விஷயங்கள் வெளியில் வரும். அப்போ அறிவாளியோடு முட்டாள் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த அறிவாளி இந்த முட்டாளுக்கு பல விதமான விஷயங்களை எடுத்து சொல்லி 2 பாதைகளை உருவாக்கிடுவாங்க. அதே சமயத்தில் ஒரு இடத்துல முட்டாளு சேர்ந்தாங்க அப்படின்னா எந்த விஷயமாவது வெளியில் வருமா? எந்த ஒரு விஷயம் நீ என்ன எனக்கு நான் என்ன உனக்கு ஆளு, நீ எல்லாம் வச்சால போட அப்படின்னு முட்டாள்தனமாகவே பேசுவாங்க. ஏன்னா இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அங்கம் இல்லாதவங்க அவைக்கு வரக்கூடாது, சந்தம் இல்லாதவங்க சபைக்கு வரக்கூடாதுங்க. சபை அறிந்து பேசணுமா, சமயம் அறிந்து பேசணுமா. சில நேரங்களிலே பேசாமல் இருந்து பழக. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அருளும் பொருளும் இல்லையே எவ்வுலகமும் யாருக்கும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. அதுபோல இறைவனுடைய அருள் நிறைய அந்த இடத்துல நிறைஞ்சு நிற்குது. ஏன்னா இது இடம் வந்து குறிஞ்சி நில கடவுள் கந்தபெருமானுடைய ஆசையோடு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். ஆக கண்டிப்பா நீங்க கேட்டதற்கு தகுந்த பதிலை சொல்ல முடியுன்ற நம்பிக்கை. ஏன்னா ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திர மரியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமலிகேலா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை இருந்தும் ஏழும் தாங்கிறாங்களே. அதாவது ஓரட்டில் ஆடாத ஆட்டம், ஈரட்டில் கல்லாத கல்வி, மூவட்டில் முடியாத திருமணம், 4 பெறாத பிள்ளை, 5 சேர்க்காத செல்வம், 6 தேடாத அதாவது ஸ்தலங்கள், 7 செல்லாத ஸ்தலம், 8 பெறாத ஓய்வு வீண்டானே. ஏன்னா தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு 4, சகலத்திற்கும் 5, சுவைகளோ 6, சுரங்களோ 7, திக்குகளோ 8, கிரகங்களோ 9, பசி வந்தால் 10 பறந்து போகும் என்றார்கள். அபிஷேக பிரியன் சிவன், அலங்கார பிரியன் விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியன் சூரியன், கரஹர பிரியன் சுந்தரமல், நடன பிரியன் ருத்ரன், போஜன பிரியன் விநாயக பெருமான், மோதக பிரியன் விநாயக பெருமான். ஏங்க மோதக பிரியன் அவரா இருக்காரு? என்னங்க நான் கேட்டது போல இப்போ சாப்பாட்டு பிரியன்னா யாரை சொல்லுவோம்? சாப்பாட்டு பிரியன். அதாவது நீ என்னடா குண்டோதரனா தின்னுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் குண்டோதரன் மட்டும் தின்றவன் கிடையாது. குண்டோதரன் யார் அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்கு. இன்னொருத்தர் வந்து அதாவது மீனாட்சினால சொக்கநாதர் ஒருத்தனை உருவாக்குறாரு. அவனும் தின்னுக்கிட்டே தான் இருப்பான்பாங்க. அவன் தின்னுக்கிட்டே தான் இருப்பான். தின்னதுனால தான் தின்ன எல்லாத்தையும் தின்னு தீத்தா அண்டா குண்டா எல்லாத்தையும் சாப்பிட்டா பசி அடங்கலை. கடைசியில் தண்ணீர் தாகம் எடுத்தது. தண்ணீர் தாகம் எடுக்கும் பொழுது இவன் போய் கேட்குறான், தண்ணி இல்லையா, என்ன எதுவுமே இல்லையே அப்படின்னு. அவதான் சிவனே சொன்னான், நான் சொல்லக்கூடிய இடத்துல போய் கை வைடா அப்படின்னு சொல்லும்போது அவன் கை வைத்த இடமே இன்னைக்கு வைகை அப்படின்ற இடம் உருவானது. கை வச்சதுனாலதான் வைகை உருவானது அப்பாற்பட்டது. அதுக்கு முன்னதாக இங்க நதி என்ன நதி ஓடிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அப்ப உணவு பிரியன் அப்படின்னா குண்டோதரன் சொல்லுவான். மற்றவங்களா கிடையாது. மகாபாரதத்துல பீமனுமே சோத்து முட்டத்தேன், திண்ணி முட்டத்தேன், சாப்பாட்டு ராமன் தேன், எந்த நேரமும் திண்ட மணியமாவே இருப்பான். அதுவும் அடுத்தவங்களுக்கு சோறு வைக்கவே மாட்டான். ஏன்னா அதாவது பீமன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? பாண்டவர்கள். அவங்க 5 பேர். 5 பேர் யார் யாரு? பஞ்ச பாண்டவர்கள். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பேருமே. இந்த 5 பேருக்குமே உள்ள உணவை பீமனாகப்பட்டவன் ஒரு ஆளே சாப்பிடுவான். அவன் மட்டும் சாப்பிட மாட்டான். கௌரவர்கள் மொத்தம் எத்தனை பேரு? அவங்க 100 பேர். 100 ஆண்களுக்கு உள்ள சோத்தையுமே இவன் தான் தின்பான். இதனாலதான் வஞ்சகமே வச்சான் யாரு? துரியோதனை. இவன் என்னடா எந்த நேரம் பார்த்தாலும் சோத்து முட்டை தின்னுகிட்டே இருக்கான். அதே சமயத்துல இவ்வளவு சோறு தின்றான். அதுக்கு தகுந்த மாதிரி பலம் இருக்கு. 16,000 யானை பலம் கொண்டவனல்லவா? யானை பலம் அப்பெல்லாம் வரல, சிறுபிள்ளையில வரல. ஒரு சின்ன விஷயம், துரியோதனே பாண்டவர்கள் கூட்டம் கௌரவர் கூட்டம் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாடும் பொழுது இந்த ஓடி பிடிச்சி ஒளிச்சு பிடிச்சி ஆடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா சின்ன பிள்ளையில. அதுபோல இவன்
இவன் கண்ணை பொத்த எல்லாரும் போய் மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சிட்டாங்க. மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது தேடி வைக்கிறான், எங்கேயும் ஆளை காணும். மரத்து மேலே பார்த்தா அத்தனை பேரும் மேலே இருந்தான். போய் தொட்டா தானே அவங்க தோல்வி அடையிறதுக்கு சமம். கண்டிப்பா இவன் போய் தொடணுமே, என்ன பண்றது? பீமன் யோசிக்கிறான், என்னடா செய்யறது, இவங்க எல்லாம் எப்படி கீழே வர வைக்கிறது? அப்படியா, என்னால முடியாத காரியம் என்ன இருக்குன்னு சொல்லி கீழே மரத்து தூர பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டினா முடிச்சு. அந்த மரத்து தூர ஒரு ஆட்டு ஆட்டும் பொழுது எப்படி பழங்கள், நாவல் பழங்கள் பொத்து பொத்தன்று கீழே விழுகுதா, கீழே விழுந்தானா. இதுலதான் துரியோதனனுக்கு கோவம் வந்துச்சு. இவன் திங்கிறதுல இப்படி தின்றான், சரியான சோத்து முட்டி ஆளை பத்தியில எந்த நேரமும் இப்படி தின்றுகிட்டே இருந்தா இப்படி இல்லாம இப்படி என்னதான் வந்துடும். கதையில சொல்றேன், உங்களை சொல்லல. அப்ப இவனுக்கு கோவம் வந்துச்சு. இவனை எப்படியாவது கொண்டுன்ற எண்ணம் வந்துருச்சு. சோத்துல விஷத்தை கலந்தான், மூட்டையில வச்சேன், சோத்து மூட்டையில வச்சுட்டேன், விஷத்தை கலந்து வச்சுட்டேன் ஒரு இடத்துல. துரியோதனன் பார்த்தேன், எல்லாம் அசதியில தூங்குறாங்க, இவங்க யாரும் சாப்பிட எந்திரிக்கிற மாதிரி தெரியல. எனக்கு பசி வயிற்று கிள்ளுது, நான் இந்த சோத்தை தின்றேன்னு சொல்லி சோத்து முட்டையை பிரித்தேன். இருந்த சோறை அத்தனையும் திண்டேன். தின்னுட்டு கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு தூக்கம் வச்சு தூங்கிட்டேன். இவன் தூக்கம் வரல, அவனுக்கு மயக்கம் வந்துருச்சு. ஏன்னா அந்த உணவுல விஷம் கலந்த உணவு. துரியோதனாகப்பட்டவன் அவனை கொள்வதற்காக உணவுல விஷம் கலந்திருக்கான். பாருங்க, அந்த உணவை சாப்பிட்டு ஓரத்தில் போய் படுத்துட்டான். படுக்கும் பொழுது துரியோதனன் மேற்கொண்டு என்ன பண்றான், எங்கே உயிரோட எழுந்திரிச்சாலும் எழுந்திரிச்சிருவான்னு சொல்லி கை கால்களை இருக கட்டுற, பச்சை கொடிகளை அறுத்து இருக்க கை காலை கட்டுறான். இருக்க கை காலை கட்டி ஆத்துக்குள்ள வீசும் போது சும்மாவும் வீசல, மூங்கில் கம்பு இருக்கு பத்தியில, அந்த மூங்கில் கம்புகளை கூர்மையாக சீவி தண்ணீருக்கு அடியில, அந்த நீருக்கு அடியில கொண்டு போய் குத்தி குத்தி வச்சுட்டான். குத்தி குத்தி வச்சு, ஏன்னா இவனை வந்து விஷம் சாப்பிட்டுருக்கான், ஒருவேளை அதுலேருந்து மீண்டுருவான்னு கட்டி போட்டான். இதுலேருந்து மீண்டுருவானேன்னு சொல்லி ஆத்துக்குள்ள தூக்கி எறியும் போது எங்கே அங்கேருந்து தப்பிச்சு வந்துருவானேன்னு சொல்லி மூங்கில குத்தி வச்சுட்டான். தூக்கி எறியும் போது மூங்கில சொருகி சாகட்டும்னு. ஆனால் பீமன் சாகலை, அந்த மூங்கில் இடுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன். கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணீருக்குள்ள இருந்த பாம்புகள்லாம் போய் பீமனை தீண்ட ஆரம்பிச்சிருச்சு, கொத்த ஆரம்பிச்சிருச்சு. பாம்பெல்லாம் அவனை கொத்தவும் இவன் மேல இருந்த விஷம் ஏற்கனவே இருந்தது விஷம். இந்த விஷம் இறங்கி அந்த விஷத்தை முறிச்சிருச்சு. உயிர் வந்துருச்சு. உயிர் வந்த கொடிகளை அத்தான், என்னடா என்னை யாரா அப்படி கட்டி ஆத்துக்குள்ள தூக்கி எறிஞ்சது அப்படின்னு முடிச்சு பார்க்கும்பொழுது பாம்புகள் வருது தீண்ட. என்னையவா கடிக்க வர்றேன்னு சொல்லி துரத்திட்டு போறான். துரத்திட்டு போகும்போது தான் நாகலோகத்துக்கு போனான். அங்கே நாகலோகத்தில் கிடைத்தது அவனுக்கு அமிர்த கலசத்தில் ஒரு பொருள், ஒரு விதமானது. அதை ஒருத்தன் கொடுத்தாரா, அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த யானை பலம் என்பது வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி சோத்துக்கு பிரியன் அவன் கூட சொல்லலாம். மோதக பிரியன்னா யாரு? விநாயக பெருமான் சொல்லலாம். மோதகம்னா என்ன? அது உணவுதான், கொழுக்கட்டை. கொழுக்கட்டை கொட்டுப்பட்டாலும் யார் கையில கொட்டுப்படணும்? மோதக கையால கொட்டுப்படணும். கொட்டுப்பட்டாலும் மோதக கையில கொட்டுப்படுனாங்க. இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, மோதிர கையில கொட்டுப்படுறா, நல்லா வைர மோதிரமும் நல்லா நவரத்தினங்கள் பதிச்ச மோதிரத்துல கொட்டுப்பட்டா என்ன வரும்? ரத்தம் தான் வரும் நமக்கு. முதல்ல அங்கே எதுவும் கிடைக்காது. ஆனா குட்டுப்பட்டாலும் மோதக கையால், மோதகம் என்று சொல்லக்கூடியது கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை பிடிக்கிறவன் யாருக்கு? பிடிக்கிறது யாருன்னா விநாயக பெருமானுக்கு. அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்காக கொட்டுப்படுவதில் எந்த தவறுமே கிடையாது. இப்போ விநாயக பெருமானுக்கு கொட்டு போட்டு வணங்குறோமா? இது எப்படி வந்துச்சு? கொட்டு போட்டு ஏன் வணங்குறோம்? அந்த விஷயங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் சொல்றோம். சிவபெருமானே முப்புறத்தை எரிக்க போகும்போது அவரால் முதல்ல எரிக்க முடியல. என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய தேரில் உள்ள அச்சு அந்த அச்சாணி முறிஞ்சு விழுந்துச்சான். அதனால தான் அந்த விநாயக பெருமானை வணங்காத காரணம் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு சொல்லி திரும்ப விநாயக பெருமானை வணங்கிட்டு திரும்ப அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறார். அதனால தான் எந்த ஒரு செயலை செய்தாலும் முதலிலே விநாயக பெருமானை வணங்கிட்டு அதன் பிறகு செயலை தொடங்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, அப்ப இது மாதிரி ஒரு செயல் சுழி போட்டு செயலதும் தொடங்கு, துணையாளை சுகம் கூடும் தொடர்ந்து அப்படின்றது. ஏன் இப்ப திருப்பார்கடலை கடைஞ்சது யாராரு? கௌரவர்களும் அசுரர்களும் தேவர்களும் ரெண்டு பேரும் கடையும் பொழுது முதல்ல எடுத்தமே தேவாமிர்தம் கிடைச்சுச்சா? முதலிலே தேவாமிர்தம் கிடைக்கும். என்ன கிடைச்சிச்சு? நிறைய பொருட்கள் வந்தது. அதுல இருந்து பொருளுக்கு முன்னாடி என்ன கிடைச்சிச்சு? விஷம் தானே கிடைச்சிச்சு. கக்கியது யாரு? ஆழகால விஷம்னு வேறு. ஆழம் என்பது வேறு, காலம் என்பது வேறு. பாம்பினுடைய விஷம் பாதி, கடல் நுரையில் உள்ள விஷம் பாதி. வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பாகப்பட்டது. இதை வந்து சிவபெருமானுக்கு கொடுத்தாங்க இல்லையா? அப்ப இந்த விஷமும், ஏன்னா அந்த விஷம் வந்ததுக்கு காரணமும் என்ன நினைக்கிறாங்க? நம்ம விநாயக பெருமானை வணங்காம அந்த வேலையை ஆரம்பிச்சதுனாலதான் இதுவும் ஒரு தடங்கள் விஷம் முதல்ல வந்துச்சுன்னு சொல்லி மீண்டும் விநாயக பெருமானை எப்படி வணங்குறாங்க? கடல் நுரைகளை ஒன்று சேர்த்து. கடல் நுரைகள் என்ன நிறத்துல இருக்கு? வெண்மை நிறத்துல. இந்த வெண்மை நிறத்துல ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் வைக்கிறோம். முதல்ல மஞ்சத்துல தண்ணி ஊற்றி பிசைஞ்சு மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வைப்போம். ஒரு முறுக்கம் மற்றதோ சுடையில அது ஒரு, ஏன்னா ஒரு மாவை எடுத்து பிடிச்சிட்டாலே அது விநாயகர் பெருமானுக்கு சமன்றாங்க. அன்னைக்கு பார்வதி தேவி குளிக்கும் போது தன்னுடைய அழுக்கை உருட்டி வச்சாலாம், அதை உருட்டி வச்சாலும் தான் விநாயகர் பெருமான்றாங்க. இப்படி ஐதீகங்கள் நிறைய இருக்கு. அப்ப இங்க என்ன ஆகுது? அதனாலதான் அப்பேற்பட்ட அந்த நுரைகளை செய்தனாலதான் அந்த வெள்ளை பிள்ளையார் உருவானது காரணம். இந்த வெள்ளை பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய எங்கே இருக்கா தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் வெள்ளை பிள்ளையார் அப்படின்னா எந்த இடத்துல இருக்காங்க?
திருவலஞ்சுழி என்று சொல்லக்கூடிய ஊர். இந்த திருவலஞ்சுழி என்று சொல்லக்கூடிய இடத்துல வெள்ளை பிள்ளையார் இருக்கார். சரி, இப்போ அது ஒரு புறம் இருக்கட்டும். குட்டுப்பட்டாலும் மோதா கையில் குட்டுப்படு, ஏன் அந்த குட்டு அவருக்கு போடுறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. இது என்ன அப்படின்றத நீங்க சொல்லுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் நல்லாவே. இதே அதே சமயத்தில் அருகம்புல் மாலை ஒன்று சாத்திரம் தெரியுமா? விநாயகர் பெருமானுக்கு ஏன் குளிர்ச்சி தன்மை உடையது. அப்பேற்பட்ட வெப்பமாக இருக்கிறார், ஒரு அரக்கணம் முழுகிட்டாரு, அவருடைய வெப்பம் குறைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அருகம்புல் மாலையை விநாயகர் பெருமானுக்கு சூட்டுவது வழக்கம். விநாயகர் பெருமானுக்கு சுட்டிட்டு அருகம்புல் மாலை சாத்தினா குளிர்ச்சி ஆயிட்டார் அவரு. அருகம்புல் குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை, அதனால அருகம்புல் மாலை. அதே மாதிரிதான் யாரு சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உருவானதான் முருகப்பெருமான் வெப்பமா இருக்கிறாரு. அதனால அவர் குளிர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் தாங்களும் காவலுக்கு வந்திருக்கீங்க. செந்தனை கருந்தனை என்று எப்படிங்க? அதாவது நெற்றிக்கடலிலிருந்து பிறந்தாலும் 6 தீப்பொறிகளாக 6 தாமரை மலர்களிலே 6 குழந்தைகளாக மாறியவன் தான் யாருக்கு? அந்த பெருமான். பொதுவாகவே இறைவனுக்கு குளிர்ச்சியான பொருட்களை, ஏன்னா இறைவனுடைய கருவறையாகப்பட்டது. குளிர் பார்வை தான் நம்ம மேல படணும். என்னைக்குமே அந்த உஷ்ண பார்வை, கோப பார்வை என்பது இறைவனுக்கு நம்ம மேல இருக்கக்கூடாது. அப்ப இறைவனை சாந்தப்படுத்தணும் அப்படின்னா இறைவனுக்குரிய சாந்தமான பொருட்களை படைச்சு வணங்குறது நம்மளுடைய எண்ணம். அது சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். நீங்க பல விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. ஏன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. உலகளவு அப்படின்னு இருக்காது. எனக்கு தெரிந்த விஷயங்களாக இருந்தால் ஒளிவு மறைவு என்பது இருக்காது. உள்ளதை சொல்வதற்கு கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன் படிக்கிறீங்களா? படிக்கணும் அப்படின்னா பிழை இல்லாமல் படிங்க. படிச்சு முடிச்சிட்டீங்களா? அந்த பிறருக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறாரு. அது என்ன இதோட நம்மள வாழ சொல்லுது, நூல் என்ன பேர்ல இருக்க சொல்லுது அதன்படி வாழுங்க அப்படின்னு இருக்காங்க. இது போல எத்தனையோ விஷயங்கள். ஏன்னா படிக்கணும்னு ஆசைப்பட்டாச்சுன்னா பிச்சை எடுத்தாவது படிச்சிரு. படிக்கிறதுக்காக பிச்சை எடுக்கலாம், படிச்சுட்டு பிச்சை எடுக்க கூடாதுங்கிறீங்களா? படிச்சுட்டு தான் பிச்சை எடுக்க கூடாது. படிக்கிறதுக்காக கையேந்தி பிச்சை எடுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. பிச்சை எடுப்பது என்பது ரோட்டோரத்தில் உட்காந்து அப்படி பிச்சை எடுக்கிறது இல்லை. என்ன தனக்கு தேவையான விஷயங்களை பிச்சை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. இரவல் பிச்சை என்பது இரவல். ஐயா அந்த நூல் இல்ல, கொஞ்சம் கொடுக்க, நான் படிச்சு தரேன், இரவல் வாங்கியாவது படிச்சு அப்படின்றாங்க. இது போல விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. ஏன்னா களவும் கற்று மறந்தாங்க. களவும்னா என்ன? திருட்டு தொழிலா? இல்ல, நிறைய விஷயங்களே சகலத்தையோ இருக்கு, அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அப்ப அதெல்லாம் தெளிவரை எல்லாருக்கும் எல்லாரும் தெரிஞ்சிட முடியாது. சரிமா? நான் தான் சொல்லிட்டேன், படிச்சவங்க எல்லாம் அறிவாளியும் கிடையாது, படிக்காதவங்களா முட்டாளும் கிடையாது. படிக்காதவர் மேத என்ற பட்டத்தை வாங்கினது உண்டு, கல்வி முட்டா பையன் என்ற பட்டத்தை வாங்கினவனு உண்டு. இந்த உலகத்துல எத்தனை விதமான இருக்காங்க. கண்டிப்பாக. சொல்லுங்க, உங்க பேர் என்னமா? வள்ளிங்க. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? காவல். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை சிந்தனை. கருந்தனை யாருக்கு? சிந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு, சிந்தனை செந்தூர் வடிவேல். உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? என்னங்க? உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? உடன் பிறக்காதவர்கள் 7 பேர். தந்தையுடைய பெயர் நம்பி தலைவன். தாயுடைய பெயர் நங்கை மோகினி. சேரநாடு. சேரநாடு வேலமுடைத்து. சோழநாடு சோறுடைத்து. பாண்டிய நாடு முத்துடைத்து. ஏன் பாண்டிய நாடு முத்துடைத்துங்கிறோமா? இங்க முத்துக்கள் விளையக்கூடியது தூத்துக்குடி, துறைமுகம் இருக்கக்கூடிய இடம் இல்லையா? அந்த தூத்துக்குடியில முத்துக்கள் விளையக்கூடிய இடம், அது விற்கக்கூடியது மதுரை என்பதில்லை. அதனால மதுரை வந்து பாண்டிய நாடு முத்துடைத்து. வேதங்கள் 4 இருக்கு. எஸ் சாம மதரோணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். யுகங்கள் 4. என்னென்ன? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4. கிரேதாயுகத்தில் நடந்த புராணம் எது? அரிச்சந்திர புராணம். திரேதாயுகத்தில் நடந்த புராணம் எது? ராமாயணம். மகாபாரதத்தில் நடந்த புராணம் எது? துவாபர யுகம். அதே மாதிரி கலியுகத்திலே கந்த புராணம். திரேதாயுகத்தில் ராமாயணம். என்ன அடிக்கிட்டு போயிட்டே இருக்கீங்களே? கிரேதாயுகத்துல ராமாயணம் நடந்துச்சு. இரண்டாவது தான் ராமாயணம். அப்ப மகாபாரதத்துக்கு முன்னாடியே ராமாயணம் நடந்தது. ஆமாங்க. மண்ணால் உருவானது மகாபாரதம், பெண்ணால் உருவானது ராமாயணம். எந்த பெண்ணால் உருவானது? பல கதைகள் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், யுகங்கள் மொத்தம் எத்தனைன்னு கேக்குறீங்கல்ல? யுகங்கள் மொத்தம் எத்தனைன்றது 4. கிரேதா, திரேதா, துவாபர, கலியுகம். இந்த 4 கணக்குகளும் இருக்கு தெரியுமா? கிரேதாயுகம் எத்தனை வருஷம்? 17,28,000. திரேதாயுகம் என்பது 12,96,000. துவாபர யுகம் என்பது 8,64,000. கலியுகம் என்பது 4,32,000. 4 ஆண்டுகளை கூட்டினால் கிடைக்கக்கூடிய 43,20,000 வருடம். உனக்கு உலக கணக்கு புள்ள பேரணும். கண்டிப்பா, அது உண்மை. ராமாயணம்ங்கிறீங்க. ராமாயணத்தை எழுதியது யாருமா? என்ன மொழியிலங்க? சமஸ்கிருதத்துல. அதெல்லாம் சமஸ்கிருதம் தான் தோன்றியது. ஆமா. இந்த சமஸ்கிருதத்துல திருட்டு பைய ஒருத்தர் இருக்கான், ரச்சகன் என்று சொல்லக்கூடிய வழிப்பறி கொள்ளக்காரன். ஆனா அனுதினமும் போற ஆம்பளை பொம்பளையில அத்தனை பேரை காட்டு பக்கமா யார் போறாங்களோ அவங்கள வழிமறைச்சு கையில கிடக்கிற பொண்ணு பொருள் அனைத்தையும் பறிக்கக்கூடியவன். அப்ப ஒரு நாள் நீங்க தான் சந்திக்கிறீங்க அவரை. சந்திச்சு எப்பா நீ இந்த பாவ தொழில செய்றியே, கடைசி காலத்துல கண்டிப்பா அந்த பாவத்தை நம்ம அனுபவிச்சுதான் உயிர் போகும். அப்படி அனுபவிக்கும் பொழுது நீ செய்யக்கூடிய பாவத்தை உன் குடும்பத்தார்கள் ஏத்துக்குவாங்களா? இவனுக்கு அப்பதான் புத்தியே வந்துச்சு. யாருக்கு? அவருக்கு கதையில திருடனுக்கு. என்னடா அவர் இப்படி கேட்டாரு? ஆமா, கடைசி காலத்துல செய்யற பாவத்தை அனுபவிச்சுதான் சாகணும். அப்படி அனுபவிக்கும் பொழுது நம்ம குடும்பத்துக்காக தானே பண்றோம். குடும்பம் எடுத்துக்குமா? சரி, போய் தாய் தகப்பன்ட்ட கேட்டேன். பெத்து வளர்த்து உன்னை ஆளாக்கி இன்னைக்கு இந்த வயசுக்கு நீ வந்திருக்க. இந்த வயதுல நீ
சம்பாரிச்சு கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை எங்களுக்கு கடமை. அப்ப உன்னுடைய கடமை நீ செய்யும் பொழுது ஏன்டா உன் பாவத்தை நாங்க ஏத்துக்க போறோம்னு தாய் தகப்பன் கேட்டாங்க. மனைவிட்ட போய் கேட்டேன், என் பாவத்தை ஏத்துக்குவியான்னு. ஐயா, என்னுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரையும் விட்டுட்டு நீயே கதி, கணவனே கண்கண்ட தெய்வம்ட்டு உன்னை நம்பி வந்தவனா, எனக்கு எல்லாமே செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை, ஏன் அந்த பாவத்தை நான் ஏற்றுக்க போறேன்னு மனைவி கேட்டா. அப்போ தான் புத்தி வந்துச்சு, ஆகா அப்போ அந்த உலகத்தில் தாய் தகப்பன் பிள்ளை மனைவிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் யாரும் எதையும் கொண்டு போகிறது கிடையாது. ஏன்னா வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருன்ற மாதிரி யார் கூடவே எதுவும் அனுபவிக்க போகிறது கிடையாதுங்க போது தான் புத்தி வந்துச்சு. ஐயா, இது வரைக்கும் நான் அறிந்து அறியாமலும் புரிந்து புரியாமலும் பல பாவங்களை செஞ்சுருக்கேன், இந்த பாவத்திலேருந்து நான் விடுபடணும்னு நினைக்கிறேன், என்ன எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு. அப்போ தான் அவர் சொன்னாருங்க, அந்த உலகத்தில் 2 எழுத்து மந்திரத்திற்கு நிகரானது எதுவுமே கிடையாது. இந்த 2 எழுத்து மந்திரத்தை உன்னுடைய நாவில உச்சரிச்சுக்கிட்டே இருறா, நீ செய்த பாவங்கள் நாளடைவில் தீர்ந்து உனக்கு கண்டிப்பாக ஒரு புண்ணியம் கிட்டுனாரு. என்ன மந்திரம்னு கேட்டேன். ராம மந்திரம்னு சொன்னாரு. ராமான்ற வார்த்தை வாயில வரல, 2 எழுத்து. ராமான்ற வார்த்தை வரல, செய்த பாவத்தின் காரணமாக அந்த வார்த்தை சொல்ல முடியல. இது என்ன மரம்னு கேட்டாரு. பக்கத்துல ஒரு மரம் நின்னுச்சு. இது மரம் அப்படின்னா எங்க மரான்னு சொல்லுன்னாரு. மரான்னு சொன்னா ராமா 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 என்ற வார்த்தை வந்துச்சு. நீ இதையே உச்சரிடா அப்படின்னு சொன்னாரு. நாளடைவில் அதுவே ராம மந்திரமாக உச்சாரணம் செய்து அவனுக்கு மேல புத்து வளர்ந்து அந்த புத்திலிருந்து வந்த காரணத்தினால்தான் அவனுக்கு வால்மீகின்ற பேர் கிடைச்சிச்சு. அப்ப சமஸ்கிருதத்தில் அந்த மொழி தமிழ் எழுதியது யாரு? தமிழ்ல முதல்ல ஒட்டக்கூத்தர், இரண்டாவது மொழிபெயர்த்தது கம்பர். எத்தனை காண்டங்களை கொண்டது? மொத்தம் 7 காண்டம் ஒட்டக்கூத்தர் வகுத்தது. என்னென்ன? பாலகாண்டம், யோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம் என்று சொல்லக்கூடியது. உத்திர காண்டமா? உத்தர காண்டம் என்று. இப்ப தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை மனைவிகள்மா? 60,003 மனைவிகள். பட்டத்து அரசிகள்னா யாரு? 3 பேர். யாரு? அதாவது கோசலை, கைகேயி, சுமுத்திரை என்று சொல்லக்கூடிய 4 பேர். கோசலைக்கு பிறந்தவன் யாரு? ராமன் தானே. கைகேயிக்கு பிறந்தவன் பரதன் தானே. சுபத்திரைக்கு பிறந்தவன் லட்சுமணனும் சத்ருகனும் தான். எப்படி 3 பேருக்கு, அவங்க 2 பேருக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது எப்படி சுமத்திரைக்கு மட்டும் 2 பிள்ளைய பிறந்துச்சு? ஐயா, முதல்ல குழந்தை தசரதனுக்கு கிடையாது. ஒருத்தர் கொடுக்கிறார், கண்டறியாத தாய் தகப்பன் கொடுத்த சாபம். சிரவணன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை தண்ணீர் எடுக்க போறான். தண்ணீர் எடுக்க போகும்போது ஏதோ மிருகம் தான் தண்ணீர் குடிக்குதுன்னு நினைச்சு பார்க்காம வேட்டையாடிடுறாரு. கடைசியில் அந்த பிள்ளையினுடைய மார்பை அந்த அம்பு தொலைச்சிருந்து உயிர் போற தருவாயில் அந்த பிள்ளை சொல்றான், ஐயா என் தாய் தகப்பனுக்கு கண்ணு தெரியாது, என் தாய் தகப்பன் தண்ணி கேட்டாங்க எடுக்க வந்தேன், என்னை இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, என் உடலை கொண்டு போய் என் தாய் தகப்பன் கொடுத்து இந்த தண்ணீரையும் கொடுங்க, நடந்த விஷயத்தை சொல்லுங்க. அப்ப இவர் அந்த பிள்ளையை தூக்கிட்டு போகும்பொழுது தாய் தகப்பன் போய் இந்தாங்க தண்ணீர் கொடுக்கும்பொழுது அவங்க கேட்டாங்க, யாரப்பா நீ அப்படின்னு. நடந்த விஷயத்தை சொல்றாரு. சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு சாபத்தை கொடுத்தாரு. எங்களுக்கு இருந்தது ஒரே பிள்ளை, எங்களுக்கு இருந்த ஒரு பிள்ளையும் இந்த அளவுக்கு நீ கொண்டாந்து விட்டுட்டு இப்போ நாங்கள் அனாதைய திக்கற்றவர்களாக நிற்கிறோம். ஆக நீயும் உன்னுடைய புத்திரனை இழந்து தவிப்பாய் அப்படின்ற சாபத்தை கொடுத்தார் அந்த கண்ணு தெரியாத தகப்பேன். அப்பதான் என் சந்தோஷம். வினையை விதைச்சவன் வினையத்தான் இருக்க முடியும். கண்டிப்பா. அது முடிக்க அவன் வந்து சாபத்தினால அவன் வந்து மன கஷ்டப்படலைங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டான். அது வரைக்கும் அவனுக்கு குழந்தை கிடையாது. அப்ப இவர் கொடுத்த சாபத்தினால் நமக்கு குழந்தை உண்டு. அப்ப ரோமபாதர் மன்னர்னு ஒருத்தர், அங்க நாடு, இந்த நாட்டுல 12 வருஷமா மழையே இல்லை. இந்த நாட்டில் 12 வருஷமா மழையே இல்லையே, இவ்வளோ பஞ்சம் தலைவிரிச்சாடுது, என்ன செய்யறதுன்றதை யோசிச்சு ரிஷியசிருங்கர் என்று சொல்லக்கூடிய கலைக்கோட்டு மகரிஷி அந்த நாட்டுக்கு வர வைக்கிறாங்க. அந்த நாட்டுக்கு வந்து அந்த ரிஷியசிருங்கர் மகரிஷியுடைய கால் தளம் பட்ட மாத்திரத்தில் மழை கொட்டுன்னு கொட்டுச்சான். இதை அறிந்த ரோமபாதர் மன்னன் என்ன பண்றாரு, ஆகா இந்த முனிவர் காட்டுக்குள்ள இருந்தவர் நாட்டுக்குள்ள வந்ததுமே மழை இவ்வளோ பெய்யுது, நம்ம நண்பனுக்கு பிள்ளையே கிடையாது, நம்ம நண்பன்கிட்ட இவரை அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பா இவரால் நம்ம நண்பனுக்கு குழந்தை என்பது உண்டு அப்படின்றத அனுப்புறாரு. அனுப்பும் பொழுதுதான் அயோத்திக்கு போறாங்க. புத்திர காமேஷ்டி யாகம் என்பதை நடத்துறாங்க. புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தும் பொழுது அந்த அக்னிக்குள்ள இருந்து ஒரு தேவன் வெளிவர்றாரு. பொற்கிண்ணங்களில் உள்ள பாயாசத்தை கொடுக்கிறாரு, அமிர்தம். இந்த அமிர்தத்தை முதல்ல கோசலை சாப்பிட்டா, 2வது கையையும் சாப்பிட்டா, 3வது சுபத்திரையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு மிச்சம் இருந்த 3 பேருக்கு கொடுத்தது பங்கு கொச்சு கொடுக்கும்போது மிச்சம் இருந்த கொஞ்சத்தையும் கடைசியாக அந்த சுமத்திரையை கொடுத்தாங்க. அது கொடுத்த காரணத்தினால தான் அவளுக்கு 2 பிள்ளை. அவள் 2 வாட்டி அந்த அமிர்தத்தை உண்டுட்டான் இல்லையா, அதனால அவளுக்கு அந்த 2 குழந்தைங்க. வனவாசம் சென்றார்கள். யார் போனது? ராமன், சீதை, லட்சுமணன். எத்தனை ஆண்டுகள் போனாங்க? 14 ஆண்டுகள். யார் வாங்கின வரத்திற்காக போனாங்க? யார் வாங்கின வரத்திற்காக? வரமா சாபமா? வரம் யார் வாங்க? கைகேயி கேட்ட வரம். என் பிள்ளை நாடு, அதாவது என் பிள்ளை பரதன் இந்த நாட்டை ஆளணும் 14 வருஷத்துக்கு. சரிமா. உங்களது பிள்ளை ராமனாகப்பட்டவனு 14 ஆண்டுகள் அந்த காட்டத்தை ஆளணும், காட்டுக்கு தான் அவன் வனவாசம் போகணும்னு கேட்டா. அப்ப போறாங்க, வனவாசம் போறாங்க, போய் பஞ்சவடிங்கிற இடத்துல அமர்ந்திருக்காங்க. அப்ப யார் சீதையை சிறை எடுத்து சென்றவர் யார் அப்படின்னா ராவணேஸ்வரன் சிறை எடுக்க சென்றான். அப்ப அந்த சீதையை மீட்பதற்கு எத்தனையோ பேர் யார்
உறுதுணையா இருந்தது ராமனுக்கு? யாருக்கு? லட்சுமணன் தானே. லட்சுமணே வானர படைகள் நிறைய பேர் இருந்தாங்க. வானரருக்கு அது உற்ற நண்பனாகவும் கரடி இருக்காரு. ஆமா, நிறைய இருக்கு. உற்ற நண்பனாகவும் உற்ற ஒரு தோழனாகவும் இருந்தவன் யார் அப்படின்னா யாரு? ஆஞ்சநேய பெருமான். அவருடைய உதவியாளர் தான் எங்கே சென்றாங்க? இலங்கை சென்று சீதையை மீட்க முடிந்தது. இப்ப பாருங்கம்மா, போறாரு ராமன் யாரு? மகாவிஷ்ணுடைய அவதாரம். ஆமா. இப்ப பாருங்க, ராமனுடைய கால் ஒரு கல்லுல பட்டுச்சு அப்படின்னா அது சாப விமோசனம் அடைஞ்சிரும். எப்படி? எல்லாமே சாப விமோசனம் பெற்றுச்சுன்னா என்ன ஆகுறது இந்த உலகம்? சாப விமோசனம் அடைந்துரும். சரி, எல்லாரும் கால் பட்டாலும் முடியுமா? இல்ல, எல்லா கல்லுலையுமே அவர் பாதம் பட்டுச்சுன்னா எப்படிங்கன்னு கேட்டேன். இல்ல, இவர் கால் பட்டாதான் சாப விமோசனம் அடையும் அப்படிங்கிற அர்த்தம் வாங்கியிருக்காங்கல்ல அப்படின்னு. இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு சாப விமோசனம் கொடுத்தாரு ராமனாகப்பட்டவர். ஆனா ஒரு அதுக்கு மட்டும் கொடுக்க முடியல. இப்ப திரேதா யுகத்துல கொடுக்க முடியல, ஆனா துவாபர யுகத்துல கொடுத்தாரு. அது என்ன கல்லு? மலை மோதினாதான் தீப்பொறி பறக்கும். ஆமா, மலையோட மண்ணாங்கட்டி மோதினா புளி தானே பறக்கும். ஆனா அந்த மண்ணாங்கட்டிக்கு நிறைய சிறப்பு உண்டுங்க. அந்த மண்ணாங்கட்டி சில பேர் கண்ணையே கெடுத்துவிடும். ஆமா, சரிங்களா? ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. மலையும் சரி மண்ணும் சரி எல்லாமே ஒன்னா போய் மூடி பிடிச்சி மக்களையே போட்டு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. இங்க என்ன கேட்குறீங்க? அதாவது மகாபாரதத்தில் ராமாயணத்தில் ஒரு கல்லுக்கு மோட்சம் கொடுக்க முடியல. அது மகாபாரதத்தில் அடுத்த யுகத்தில் அதே மகாவிஷ்ணு எடுத்த அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரத்தில் கொடுத்தாரு. சரி, இப்போ நான் கேட்குறேன், ஒரு கல்லை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டோம்னா அந்த கல் மிதக்குமா அமுங்குமா? உள்ளதான் போகணும். ஏன் திடப்பொருள் அல்லவா? அது திரவம், இது திடம். திரவத்துக்குள்ள திடம் போனுச்சுன்னு என்ன செய்யும்? மூழ்கத்தான் செய்யும். அப்போ இங்கே கல் மூழ்கிடும். ஆனா குரங்கு, அந்த 2 குரங்கு தொட்டு கொடுத்த கல்லு சேதுபாலம் கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட முதல் கல்லு அங்கே மிதந்துச்சுல்ல. அது அந்த 2 கல்லை தூக்கி கொடுத்தவன் யாரும் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அதை சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற 3/4 கிலோ எலும்பும் போயிடும். பார்த்துக்கோங்க. ஆமாம், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இப்போ என்கிட்ட என்ன கேட்டிருக்கீங்க? அதாவது திரேதாயுகத்தில் ராமாயணம் நடந்தது. இந்த ராமாயணத்தில் சீதையை இலங்கையில் கொண்டு போய் சிறை வச்சிருக்கான். சிறை வைக்கல, அவன் சுதந்திரமாக தான் விட்டான். சீதையை ஒரு துன்பமும் அவன் படுத்தலை, எந்த விதத்திலையும் துன்பப்படுத்தலை. அவளுக்காக ஒரு தோழியை ஏற்பாடு செய்து திரிசலை என்று சொல்லக்கூடிய பெண்ணு மிகவும் நல்லவ, ரொம்ப அன்பானவ. இந்த அன்பான ஒருத்தி அவளுக்காக அந்த இடத்துல பாதுகாப்பு வச்சுட்டு அவள் அந்த திருசலைகிட்ட தான் தன் மனமும் வந்து எல்லாத்தையுமே சொன்னானா சீதையாகப்பட்டவ. அவ்வளவுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுத்தவ யாருன்னா திருசடை என்று சொல்லக்கூடிய பெண்ணு. அப்போ அந்த இலங்கையில் போய் சீதையை மீட்டுட்டு வரணுன்றதுக்காக ஏன் ராமனால முடியாதா அந்த காரியம்? ராமன் யாருடைய அம்சம்? மகாவிஷ்ணுடைய அம்சம். ஏன் ராமனால் இந்த காரியத்தை செய்த முடியாதா? ஏன் அங்கே சுக்ரீவன் என்று சொல்லக்கூடியவனோட உடன்படிக்கை போட்ட காரணத்தினால தாங்க சேதுபாலம் என்பது ஒன்று வருது. இந்த சேதுபாலம் கட்ட போகும்போது பெரிய பெரிய பாறாங்கல் தேவைப்படுச்சு. சின்ன சின்ன கல்லெல்லாம் அந்த கடலுக்குள்ள போட்டால் என்ன பண்ண அங்கிக்கிட்டே தான் இருக்கு மேற்கொண்டு. அப்போ பெரும் பாறாங்கல் பெரும் மலைகளாக தேவைப்பட்டுச்சு பாலம் கட்டுவதற்கு. அப்போ எல்லாருமே ஜாம்பவான், அங்கதன், வானரப்படைகள், சுக்ரீவன், இன்னும் நிறைய பேர், இந்த ஆஞ்சநேய பெருமான் எல்லாருமே சேர்ந்து பல மலைகளை போய் பேர்த்து எடுக்க போகிறாங்க. எடுத்து வந்து தண்ணிக்குள்ள போடுறாங்க. முதல்ல 2 குரங்கு தொட்டு கொடுத்த கல் போட்டாச்சு. அதற்கு பிறகு மற்றவங்க எல்லாருமே எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ ஆஞ்சநேய பெருமான் என்ன செய்கிறாரு? தூரத்தில் ஒரு மலை, சரி இந்த மலையை போய் நம்ம அப்படியே பேர்த்து தூக்கிடுவோம். என்னோட தான் பெரிய பலசாலியே. ராமனுடைய மயக்கத்தையும் லட்சுமணனுடைய மயக்கத்தையும் போக்குவதற்காக சிரஞ்சீவி மலை, அந்த சஞ்சீவி மலையா அந்த சஞ்சீவி மலையவே பேர்த்து தூக்கிட்டு வந்தவர்களே ஆஞ்சநேய பெருமான். சிரஞ்சீவினா என்ன, சஞ்சீவினா என்ன? ஒரே சொல்லுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அங்கே பேர்த்து தூக்கிட்டு வந்தவர் ஆஞ்சநேய பெருமான். அப்போ இவன் என்ன பண்ணுறாரு? பேர்த்து தூக்கும் போது அந்த மலை அப்போ தான் பேச ஆரம்பிச்சிச்சான். அப்பா நீ யார்? எதற்காக என்னை தூக்குற? ஏன் என்னை எந்த இடத்துல இருந்து நீ எங்கே தூக்குற அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் நடந்த விஷயத்தை சொல்கிறாராம்மா, நாங்கள்லாம் ராமனுடைய நண்பர்கள். இந்த மாதிரி ராமனுடைய மனைவி சீதை இந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க. இந்த இடத்துல இருந்தவங்கள ராவணேஸ்வரன் கடத்திட்டு போயிட்டான். அந்த ராவணேஸ்வரம் இருந்து சீதையை மீட்டுக்கிட்டு வரணும்னா இப்போதைக்கு எங்களால் இந்த பாலம் அமைச்சு தான் இல்லை இலங்கைக்கு போக முடியும். அப்போ பாலம் அமைக்கணும்னா அந்த பாறாங்கல் எங்களுக்கு தேவைப்படுது, அதனால தான் நாங்கள் எடுக்கிறோன்னு. அப்போ அந்த பாறாங்கல் உடனே சந்தோஷம், ஐயா நான் ஒருவனுடைய சாபம் வாங்கி இந்த இடத்துல கற்பாறையாக இருக்கேன், தயவு செய்து ராமனுடைய பாதம்
அல்லது ராமனுடைய சுண்டு விரல். இந்த ராமனுடைய சுண்டு விரலாவது பாதமாவது என் மேலே விழும்படி செய்யுங்களே, படும்படி செய்யுங்களே, நான் மீண்டும் விமோச்சனம் பெற்றுவேன் அந்த மலை சொல்லுது. அப்போ சொல்லும்போது ஆஞ்சநேய பெருமான் சத்தியம் செய்து கொடுக்குறாரு, நீ கவலைப்படாத, நீ இப்பொழுது எனக்கு உதவி செய்த அப்படின்னா கண்டிப்பாக ராமனுடைய பாதமாவது ராமனுடைய விரலாவது உன்மேல் படும்படி நான் செய்கிறேன்னு சத்தியம் செய்து கொடுத்துட்டார். சத்தியம் செய்த மாத்திரத்தில் மலை பேத்து எடுத்துட்டாரு, கைக்கு வந்துருச்சு. கைக்கு அப்படி எடுத்து தூக்க போகும் பொழுது பாருங்க ராமன் சத்தம் பண்றாரு. எல்லாம் அந்த இடத்துல லட்சுமணன் எல்லாம் சொல்றாங்க, யார் யார் எங்கெங்க எந்தெந்த மலையை தூக்குனீங்களோ அந்தந்த மலையை அங்கங்கே அப்படியே வைங்க, பாலம் கட்டி முடிச்சாச்சு, இனி பாறைகள் தேவை கிடையாதுன்னாங்க. ஐயே, உடனே அந்த மலை கிடைச்சா என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ தான் ஆஞ்சநேயர் சொன்னார், கவலைப்படாது, உனக்கு நான் இருக்கேன், கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்கிறேன். அப்போ போய் ராமன்ட்ட சொன்னிச்சு, ஐயா அந்த பாறை ஆகப்பட்டது உங்களுடைய பாதமாவது உங்களுடைய விரலாவது படணும், நான் விமோச்சனம் பெற்றுவேன்னு சொல்லுதே, என்ன செய்யலான்னு சொல்லும் பொழுது இப்பிறவியில் ராம அவதாரம் என்பது முடிவடைய போயிடுது. சீதையை மீட்டு வந்தேன், இலங்கையில் ராவணேஸ்வரனை அழிச்சிட்டேன்னா ராமாவதாரம் முடிஞ்சிடும். ராமாவதாரம் முடிஞ்சிருச்சுன்னா நான் ராமனாவே இருக்க மாட்டேன், என்னுடைய வைகுந்தத்துக்கு நான் போகணும். வைகுந்தத்துக்கு போனால் மகாவிஷ்ணுவாகவும் மீண்டும் அவதாரம் எடுத்து கண்ணனாகவும் பூலோகத்தில் பிறப்பேன். கண்ணனாக அவதாரம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மலைக்கு நான் விமோச்சனம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் ராமன். ராம அவதாரமே முடிஞ்சிருச்சு. மறுபிறவி கிருஷ்ணாவதாரம் எடுத்தார். கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் பொழுது அங்கே 7 நாட்களுக்கு 8 நாட்களுக்கு மழை கொட்டுன்னு கொட்டுனுச்சான். அப்போ மழை ஊற்றும் பொழுது அங்கே உள்ள ஆடு மாடுகள் மக்கள் எல்லாத்தையும் காவல் காக்கணுமே, என்னடா செய்யறதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா வெள்ளம் முந்திருச்சு ஊருக்குள்ள. வெள்ளம் புகுந்தா கடைசியாக அங்கே இருந்த ஒரு மலையை தூக்கி தன்னுடைய சுண்டு விரலில் பிடிச்சு குடையாக தாங்கினாராம் கண்ண பரமாத்மா. அந்த மலைக்கு பேர் என்ன மலை தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லியானுமோ? கோவர்த்தனகிரி. கோவர்த்தனகிரி என்று சொல்லக்கூடிய மலை. இந்த கோவர்த்தனகிரியை தான் தன்னுடைய சுண்டு விரலால் 8 நாட்களுக்கு பிடிச்சு நின்னானா இப்படியே கிருஷ்ண பரமாத்மா. 8 நாட்களுக்கு பிடிக்க முடியுமா அப்படியே தூக்கி? ஆனால் அந்த குழந்தை 8 நாட்களுக்கு கையில் பிடிச்சி தாங்கினுச்சான். அதற்கு பிறகு தான் அதுக்கு சாப விமோச்சனம் கிடச்சிச்சான் அந்த மலைக்கு. நீங்கள் கேட்ட மலை. வாங்க, நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. அருமையான விளக்கம், சிறப்பான விளக்கம். அதே மாதிரி மலைகளை பற்றி பார்க்க போன உடனே மலைகளுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. நீங்கள் கேட்டீங்கல்ல, 2 குரங்கு எடுத்து கொடுத்தாங்க, அதை பாருங்க. அதே மாதிரி இந்த வானர கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தவன் தான் யார் அப்படியான வாலியாகப்பட்டவன். மிகச்சிறந்த வீரன், ராமாயணத்தில் மிகச்சிறந்த வீரன் அப்படின்னா வாலியை முதல்ல சொல்லலாம். ஏன் அப்படின்னா வாலியை எதிர்த்து எவன் ஒருவன் போர் செய்தாலும் வாலியை எதிர்த்து போர் செய்கிறவனுடைய பாதி பலம் யாருக்கு வந்துடும் அப்படின்னா வாலிக்கு வந்துடும். அப்பேற்பட்ட தன்மையே பெற்றவன். இப்போ பாருங்க, அப்பேற்பட்டவன் என்ன செய்யறான் அப்படின்னா இலங்கை அரக்கன் ராவணேஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற அவனையே தன்னுடைய மகன் அங்கதனுக்கு 10 தலை பூச்சின்னு கட்டி கொண்டாந்து விளையாட கொடுத்தவன. அப்பேற்பட்ட சிறப்பு அடைந்தவனால ஒரு மலைக்கு போக முடியல. என்ன காரணம் அப்படின்னா என்ன செய்யறான் அப்படின்னா துந்துவிங்கிற ஒரு அரக்கன் என்ன செய்யறான் அப்படின்னா 30 கோடி தேவர்களை எல்லாரையுமே என்ன செய்யறான் அப்படின்னா துன்புறுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சு எல்லாரையும் விழுங்கி சாப்பிட்றதுக்கு எல்லாரையும் துன்புறுத்துறேன். இப்போ அந்த நிலையை மாறணும், இப்படி இருந்தால் நம்மளையும் கொண்டுருவேன், நம்மளையும் சாப்பிட்ருவேன் அப்படின்னு எல்லாரும் வந்து முறையிடுறாங்க வாலிக்கிட்ட. அப்போ என்ன அப்படின்னா 2 பேருக்கு யுத்தம் நடக்கணும். அப்போ வாலிக்கும் யாருக்கு யுத்தம் நடந்துச்சு? துந்துவிங்கிற அரக்கனுக்கு யுத்தம் நடந்துச்சு. யுத்தம் எங்கே நடக்குது அப்படின்னா ஒரு குகைக்குள்ள நடக்குது. இந்த குகைக்குள்ள நடக்கும் பொழுது தன்னுடைய தம்பியாகப்பட்ட சுக்ரீவன் என்ன சொல்கிறா அப்படின்னு கொஞ்சம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யாராவது உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது துன்பம் நேரிடும், அதற்காக நீ என்ன செய்கிற அப்படின்னா சுக்ரீவா, நீ இந்த பாறையினுடைய குகையினுடைய நுழைவாயிலே யாரையும் உள்ளே அனுப்பிடாத, நான் என்ன செய்கிறேன் துந்துவிங்கிற அரக்கனை அழித்து விட்டு தான் பிறகுதான் வெளியில் வருவேன் அப்படிங்கிறாரு வாலியாகப்பட்டவன். வாலியாக சுக்ரீவனை என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த குகையினுடைய நுழைவாயிலே இருக்கான். இருவருக்குமே நீண்ட நாட்களாக யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. யுத்தம் நடந்துகிட்டே முடிவுக்கே வரல. ரொம்ப யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சுக்ரீவன் பார்க்கிறான், என்னடா இவ்வளவு நாளா ஆச்சு உள்ள போய், ஆனா இன்னும் யுத்தம் முடியவே இல்லையே, இதுல யாரு வெற்றி பெற்றது யாரு தோல்வி அடைந்தது ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு என்ன மனம் கலங்கி போய் வெளியில பயந்து போய் உட்கார்ந்திருக்கா சுக்ரீவன் ஆகப்பட்டவன். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு பலத்த குரல், யாருடைய குரல் அப்படின்னா தன்னுடைய அண்ணனுடைய வாலியுடைய குரல் கேட்குது. வாலியுடைய குரல் கேட்ட உடனே கேட்கும் பொழுது அங்கே உள்ள இருந்து ஒரு கரு ரத்தமாகப்பட்டது வெளியில வருது. அப்படியே வெளியில வருது. அப்படி ரத்தம் வரும்பொழுது ஆகா அண்ணனுடைய சத்தம் கேட்டுச்சு, அண்ணன் குரல் கேட்குது. அவன் துந்துவிங்கிறவன் மிகப்பெரிய அரக்கனாகப்பட்டவன், அவன் நம்ம அண்ணனை அடிச்சு கொண்டுட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு என்ன செய்யணும் அப்படின்னா சுக்ரீவனாகப்பட்டவன் வெளியில வந்தானே நம்மளையும் கொண்டுருவான், நம்ம நாட்டு மக்களையும் கொண்டுருவான், யாருமே உயிர் வாழ முடியாது, வெளியில வராம இருக்கான் அப்படின்னா அந்த பாறை எடுத்து மூடிட்டு போயிட்டோம்னா வெளியில வரமாட்டான் அப்படின்னு என்ன செய்யறான் சுக்ரீவனாகப்பட்டவன் பாறை எடுத்து மூடிட்டு இவன் போயிடுறான்.
இவன் போயிடுறான், சுக்கிரீவன் ஆகப்பட்டவன். ஆனால் அங்கே நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, துந்துபிங்கிற அரக்கனை அழித்தது யார் அப்படின்னா வாலியாகப்பட்டவன் தானா. பார்க்குறான், அழித்து வெளியில் இழுத்துக்கிட்டு வர அதனுடைய ஆக்ரோஷம் தாங்காமல் பார்த்தா பாறை மூடி இருக்கு. ஆகா நமக்கே வேணாம் வச்சுட்டான் தம்பி அப்படின்னு என்ன நினச்சான், இவனை எப்படியாவது அழிக்க நினைச்சு அது வேற விஷயம். அப்போ என்ன செய்யறான் அப்படின்னா, இவனை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு பாறையை உடைச்சிட்டு வெளியில் வந்து துந்துவிங்கிற அரக்கனை தன்னுடைய கோபம் ஆக்ரோஷம் தாங்க என்ன செய்யறான் அப்படின்னா, இரு குறளாக பிளந்து என்ன செய்யறான் அப்படின்னா வீசுறான். வீசும் பொழுது அது எங்கே போய் விழுகுது அப்படின்னா, ஒரு மலை பகுதியில் போய் விழுகுது, ஒரு மலையில் விழுகுது. மலையில் விழுந்தோன்னா இங்கே யார் மலையில் விழுகிறதுக்கு வாழி இங்கே போகாததுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, அங்கே மதங்கமா முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவராகப்பட்டவர் என்ன செய்து கொண்டு வருகிறார் அப்படின்னா, யாகம் வளர்த்து கொண்டு இருக்கிறார். யாகம் வளர்க்கிற சாதாரண விஷயமா யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்கார். என் வாலியாகப்பட்ட